அலுமினியம் ஃபிட்டிங்லாம் அடிச்சிருக்கு. ஒரு நாளைக்கு என்ன நடந்ததோ இல்லை. பரவாயில்ல. ஏய் அதுக்கு பூந்துலாடா உள்ளவா. என்ன முதலாளி அலுமினியம் ஃபிட்டிங்லாம் அடிச்சிங்க, என்ன கண்ணாடி போட போறீங்களா? ஓமடா கண்ணாடி என்ன அடிக்க போறோம், உள்ள வாம இல்ல முதலாளி. கண்ணாடி ஆடு வந்து இடிச்சு வச்சுட்டா என்ன செய்வீங்க? டே இந்த வாயில நல்ல வார்த்தையே வராடா. உடஞ்சிரும் கஞ்சி பண்ண காய்க்கிறேன், உள்ள வாம இல்ல ரெண்டு காய்க்காம. இல்ல முதலாளி கொஞ்சம் முற்போக்கு சிந்தனையா யோசிக்க தானே வேணும். நடந்தா என்ன செய்யறது, ஆட்டை பிடிச்சு கட்ட வேண்டியான், நஷ்டம் அடுக்கிறது தராட்டி ஆட்டை போட வேண்டியான். இப்படித்தான் கடை டெவலப் ஆயிருக்கு. என்னடா 6.5 hours later. முதலாளி வேலை முடிஞ்சு நான் போட்டு வரேன். சரி சரி. The next day. இன்னும் கண்ணாடி ஊட்டலையா? டேய் அதுக்காக வந்து வரக்கூடாது, இதால வா. இல்ல இல்ல இதால வரையில. சரி சரி வார இதால வாரம் வருங்க. முதலாளி இன்னைக்கு நான் வேலைக்கு போகணும். ஒரு நாளும் வந்தவொடனே இதை தானே இருக்கிறேன். போடா அந்த ரேக்ல சாமான எக்ஸ்பைரி டேட் பேர் போ. முதலாளி இது டேட் இருக்கு, இங்க கொண்டு வாப்போம். பாருங்க டேய் எக்ஸ்பைரி டேட் இருக்கு தானே, பிறகு என்ன? நானும் அதானே சொன்னேன். டேட் இருந்தா நான் சொல்றேன். எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சா என்ன செய்யணும்? ஓ டேட் இல்ல அடிச்சு சொல்லத்தான் மேடம். அப்ப எக்ஸ்பைரி டேட் இருக்கனால சொல்லத்தான் மேடம். டேய் அடி வாங்கணும், போடா போய் அடுக்குறா போடா. A few minutes later. கேட்ட என்ன மாதிரி ஜோ நீ கேட்ட எல்லாம் தெரியல சரியோ, போடா போய் வேலையை பேர். இல்ல வேலைக்கு போகணும்னு கேட்டுறான்ல, வேலைக்கு போறியோ இங்க வேலையை வச்சுக்கொண்டு எங்க போற வேலைக்கு? அது இல்ல முதலாளி நான் வேலைக்கு வீட்டுக்கு போகணும்னு கேட்டுறான். போடா போடா செய்யடா போடா. அது என்ன கையில வச்சிருக்க? என்ன சொல்லுவேன்